ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Cornea. நான் தான் குளோபின். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பயோகெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்க்க போகிறோம். என்ன கொஷின்னா, இட்ஸ் ஃப்ரம் த சாப்டர் என்சைம்ஸ். த கொஷின் இஸ் IUBMB கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ். IUBMB stands for International Union of Biochemistry and Molecular Biology. It was proposed in the year 1964. இப்போது nomenclature of enzymes அப்படின்னா how to name a enzyme இதை ப்ரொபோஸ் பண்ணாங்க IUBMB. இப்போது ஒரு என்சைமை நம்ம எப்படி நேம் பண்ணணுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் ஒரு என்சைம் எடுத்துக்கணுன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, இட் ஷுட் ஸ்டார்ட் வித் த என்சைம் கிளாஸ். என்சைம் கிளாஸ் ஏகப்பட்ட கிளாஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். என்சைம் கிளாஸ் இட் மே பி ஆக்சிடோரெக்டேஸ், டிரான்ஸ்ஃபரேஸ் ஆர் ஹைட்ரோலேஸ், இது வேணால் இருக்கலாம். தென் இட்ஸ் ஃபாலோட் பை 4 digits. சரிங்களா, 4 digits. இப்போது இந்த 4 digits என்ன டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிளாஸ், செகண்ட் டிஜிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப் கிளாஸ், தேர்ட் டிஜிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப் குரூப், அண்ட் தி லாஸ்ட் digit stands for number of the particular enzyme. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பர்டிகுலர் என்சைம் என்னென்னா, இப்போது ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட என்சைம்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போது அந்த ஏகப்பட்ட என்சைமில் நீங்கள் எந்த என்சைம் எப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அதுக்கேற்றபடி அந்த நம்பர் தரும். அதுதான் நம்பர் ஆஃப் பர்டிகுலர் என்சைம்னா. தென் கம்மிங் டு கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம்ஸ். இப்போது நமக்கு கரெக்டாக 7 மேஜர் கிளாஸஸ் இருக்குது. சரிங்களா, 7 மேஜர் கிளாஸஸ். இப்போது இந்த 7 மேஜர் கிளாஸஸ் எப்போவுமே இந்த கிளாஸஸ் எப்போவுமே ஷுட் பி ஆன் ஆர்டர். சரிங்களா, இந்த ஆர்டர் படி தான் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிள் கூட எழுதணும். எப்படின்னா இதுக்கு ஒரு நிமோனிக் இருக்குது. என்னென்னா lilt. ஓனா கிளாஸ் 1, டீனா கிளாஸ் 2, ஹெச்னா கிளாஸ் 3, எல்னா கிளாஸ் 4, ஐனா கிளாஸ் 5, 6 and 7. சரிங்களா, இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு எழுதணும். இப்போது கிளாஸ் 1 ஓனா ஆக்சிடோ ரிடக்டேஸ், டீனா டிரான்ஸ்ஃபரேஸ், ஹெச்னா ஹைட்ரோலேஸ், எல்னா லையேஸ், ஐனா ஐசோமரேஸ், இன்னொரு எல்னா லைகேஸ், இன்னொரு டீனா டிரான்ஸ்லோகேஸ். சரிங்களா, இதுதான் 7 மேஜர் கிளாஸஸ் ஆஃப் என்சைம்ஸ் அக்கார்டிங் டு IUBMB. நெக்ஸ்ட் இப்போது ஒரு என்சைம் பற்றி ஒரு கிளாஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னது? ஆக்சிடோ ரிடக்டேஸ். ஈஸியாக பார்க்கலாம், சிம்பிளாக இருக்கும். இப்போது ஆக்சிடோ ரிடக்டேஸ் பேரை வச்சு நம்ம டெஃபினிஷன் எழுதலாம். ஆக்சிடோ, இது பிரிச்சுக்கோங்க, ஆக்சிடோ ப்ளஸ் ரிடக்டேஸ். ஆக்சிடோனா ஆக்சிடேஷன், ரிடக்டா ரிடக்ஷன். இந்த நேமில் நமக்கு என்ன தெரிய வருது? இந்த பர்டிகுலர் ஏஸ்னால் ஆல் என்சைம்ஸ் என் வித் சஃபிக்ஸ் ஏஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இது இந்த பேர் வச்சு ஆக்சிடோ ரிடக்டேஸ், இந்த பேர் வச்சு நமக்கு என்ன தெரியுது? இந்த என்சைம்ஸ் டெஸ்ட் போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். சரிங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் AH2 + B gives BH2 + C. இது ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு என்சைம் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த என்சைம் எக்ஸன் வச்சுக்கலாம். இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு சப்ஸ்ட்ரேட். சரிங்களா, இது ஒரு ப்ராடக்ட் அண்ட் இது ஒரு ப்ராடக்ட். இப்போது இந்த என்சைம் எக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, AH2
இங்கே ஏஹெச் என்ன கன்வெர்ட் ஆகிருக்கு, ஏஓ கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போனா தெர் இஸ் லாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். லாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன்னா என்னது, இட் இஸ் ஆக்சிடேஷன். அப்போது இங்கே ஏஹெச்2 வந்துட்டு இட் காட் ஆக்சிடைஸ்ட். இங்கே பி வந்துட்டு ஏதோ கன்வெர்ட் ஆகிருக்கு, பிஹெச்2. அப்போது இட் காட் ரெடியூஸ்ட். சரிங்களா? ஆக்சிடேஷனா என்ன, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ரெடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன். சரிங்களா? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னடா கீழே வைக்க மாட்டேங்குது. என்ன எக்ஸாம்பிள்னால், ஆல்கஹால் ப்ளஸ் NAD gives you aldehyde plus NADH plus H plus. சரிங்களா? இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் பேர் வந்துட்டு ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். சரிங்களா? இங்கே என்ன நடக்குது, ஆல்கஹால்ன்றது ஒரு சப்ஸ்டேட், இது ஒரு சப்ஸ்டேட், இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட். ஆல்கஹால்னால் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, OH. சரிங்களா? ஆல்டிஹைட்னா CHO. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே NAD, அதுக்கப்புறம் இங்கே NADH ப்ளஸ் H ப்ளஸ். சரிங்களா? இங்கே தான் இதுதான் உங்களோட இது. இப்போது ஆல்கஹால் நம்ம வந்துட்டு எதோ ஒரு ஆல்கஹால் எடுக்கலாம் சிம்பிளாக. சரிங்களா? நான் வந்துட்டு மெத்தில் ஆல்கஹால் எடுக்கிறேன், NAD. இங்கே வந்துட்டு இங்கே NADH வரும், NADH வரும் ப்ளஸ் H ப்ளஸ். சரிங்களா? இப்போது இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரோஜன் வந்துட்டு NADக்கு வந்திருக்கு, NADH ப்ளஸ் ஒரு இன்னொன்று வந்துட்டு ஒரு ப்ரோட்டானாக மாறி இருக்குது. அப்போது 2 ஹைட்ரோஜன் மைனஸ் ஆகிருக்குன்னா இங்கே 2 ஹைட்ரோஜன் எடுத்துகிட்டா என்ன இருக்கும், HCHO ஃபார்மால்டிஹைட். இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? இப்போது என்ன ஆகுது, ஒரு ஆல்கஹால் வந்துட்டு ஆல்டிஹைடாக மாறும்போது தெர் இஸ் லாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். தென் ஆல்கஹால் இஸ் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன் அண்ட் NAD இஸ் அண்டர்கோயிங் ரெடக்ஷன். ஸோ தட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் வந்துட்டு ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். அப்போனா இந்த ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் என்பது ஒரு ஆக்சிடோ ரிடக்டேஸ். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு இந்த என்சைம் எப்படி ஈஸியாக பேர், இது சப்ஸ்டேட்டா, அதுதான் ஆல்கஹால். இங்கே என்ன இருக்குது, தெர் இஸ் a லாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் இன் ஆல்கஹால். ஸோ தட் தெர் இஸ் அதுதான் டீஹைட்ரோஜினேஸ். ஒரு என்சைம் சஃபிக்ஸ் என்ன ஆகும், AAC. அதனால தான் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். அவ்வளோதான். இப்போது செகண்ட் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். செகண்ட் கிளாஸ் என்ன சொன்னால் ஆர்த்தலிட். டீனா என்ன, டிரான்ஸ்ஃபரேஸ். டிரான்ஸ்ஃபரேஸ்னால் என்னென்னா, there will be a transfer of a group from one substrate to another substrate except hydrogen. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், MCQல கேட்கலாம். என்னென்னா AR plus B gives you BR plus A. இந்த R வந்துட்டு எந்த குரூப்பாகவும் இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், ஆல்டிஹைடாக இருக்கலாம், கீட்டோனாக இருக்கலாம், எந்த குரூப்பாகவும் இருக்கலாம். பட் எக்ஸப்ட் ஹைட்ரோஜன், இட் மே பி an alcohol, aldehyde or ketone குரூப்பாக இருக்கலாம். சரிங்களா? இப்போது இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த ஆர்ன்றது ஒரு குரூப். இந்த குரூப் வந்துட்டு இட்ஸ் காட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் சப்ஸ்டேட் A டு சப்ஸ்டேட் B. சரிங்களா? இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் பேர் தான் டிரான்ஸ்ஃபரேஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹெக்ஸோஸ் ப்ளஸ் ATP gives you hexose 6-phosphate ப்ளஸ் ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட். சரிங்களா? இப்போது ஹெக்ஸோஸ் ப்ளஸ் ஏடிபியில் என்ன இருக்கும், தெர் வில் பி 3 ஃபாஸ்ஃபேட்ஸ் கரெக்டாக. ஆனால் இங்கே இந்த 3 ஃபாஸ்ஃபேட்டில் ஒரு ஃபாஸ்ஃபேட் வந்துட்டு இட் காட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹெக்ஸோஸ். அதனால தான் இது பேர் டிரான்ஸ்ஃபரேஸ். phosphate from ATP got transferred to hexose and it got converted into hexose 6-phosphate. இப்போது இந்த ஏடிபியில் ஒரு ஃபாஸ்ஃபேட் குரூப் வெளியே போச்சுன்னா ஏடிபியாக மாறுது, ப்ளஸ் ஒரு இன்ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட் இருக்குது. சரிங்களா? இப்போது இது ஹெல்ப் பண்ணுற என்சைம் பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு நம்ம நேம் பண்ணணும். எப்படி பண்ணுவோம், எந்த குரூப் எந்த சப்ஸ்டேட்டுக்கு வந்துட்டு there is a transfer of an phosphate hexose கரெக்டாக. அதனால்
ஹெக்ஸோஸ் கரெக்டாக ஹெக்ஸோஸ் ப்ளஸ் தெர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ன குரூப் ஃபாஸ்ஃபேட். இப்போது நமக்கு ஒரு இஃப் தெர் இஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபாஸ்ஃபேட் ஃப்ரம் ஒன் சப்ஸ்டேட் டு அனதர் சப்ஸ்டேட் அதுக்கு தர பேர் தான் கைனேஸ். இப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணால் ஹெக்ஸோ கைனேஸ்னா என்ன? தெர் இஸ் a transfer of a phosphate group from one substrate to another substrate. ஹெக்ஸோஸ் வந்துட்டு இங்கே there is the substrate which is undergoing transfer. சரிங்களா, அதுக்கு தான் இதுக்கு பேர் ஹெக்ஸோ கைனேஸ். சரிங்களா, இதுதான் செகண்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா OTH. ஹெச்னா என்ன? ஹைட்ரோலேஸ்னா என்னென்னா தெர் இஸ் ஏ ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் பாண்ட். சரிங்களா, தெர் இஸ் ஏ ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் பாண்ட். சரிங்களா, பர்டிகுலர் பாண்ட் என்னென்ன பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிமோனிக் வச்சுக்கோங்க, பெக். சரிங்களா, பெக். பி ஒரு டபிள்இ ஒரு ஜி. பிபினா பெப்டைட் பாண்ட், ஈனா எஸ்டர் ஆர் ஈத்தர், ஜீனா கிளைகோசைடிக் பாண்ட். பெப்டைட் பாண்ட்னா என்ன? a bond between two amino acids. எஸ்டர் எஸ்டர்னா என்ன? ஆர் COO ஆர் டேஷ், ஈத்தர்னா ROO டேஷ், கிளைகோசைடிக்னா a bond between two carbohydrates. சரிங்களா, இப்போது இந்த பெப்டைட் பாண்ட் எப்படி இருக்குன்னா NHCO அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களோட பெப்டைட் பாண்ட் இருக்கும். இங்கே ஒரு இஃப் தெர் இஸ் எ பிரேக்கேஜ் ஆஃப் பாண்ட் பிட்வீன் டூ பெப்டைட் பாண்ட்ஸ் via water with the help of water, then those enzymes are known as hydrolysis enzymes. சரிங்களா, இப்போது இதுதான் ஹைட்ரோலேஸ்னா. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலான்னா அசிட்டைல் choline with help of water gives acetate plus choline. இப்போது அந்த என்சைம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போது இதுக்கு நேம் தரணுமா? எப்படி தரலாம்? இங்கே என்ன சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு இட் இஸ் அண்டர்கோயிங் ஹைட்ரோலைஸ் ரியாக்ஷன். எந்த என்சைம் வந்துட்டு எந்த சப்ஸ்ட்ரேட் வந்துட்டு இட் இஸ் அண்டர்கோயிங் ஹைட்ரோலைசிஸ், இட் இஸ் அசிட்டைல் choline. சரிங்களா, இந்த அசிட்டைல் choline ஒரு டைப் ஆஃப் எஸ்டர், அதனால அசிட்டைல் choline எஸ்டரேஸ். சரிங்களா, with help of water there is a breakage of bond and it got split into acetate plus choline. ஸோ தட் அதுக்கு தர பேர் வந்துட்டு அசிட்டைல் choline, இது ஒரு டைப் ஆஃப் எஸ்டர், அதனால அசிட்டைல் choline எஸ்டரேஸ். இப்போது 3 கிளாஸ் முடிஞ்சா நெக்ஸ்ட் we're coming to ஃபோர்த் கிளாஸ் என்னென்னா லையேசஸ். சரிங்களா, லையேசஸ்னால் என்னென்னா தெர் இஸ் எ பிரேக்கேஜ் ஆஃப் இது என்ன சிமிலர் டு லையேஸ், தே ஆர் சிமிலர் டு ஹைட்ரோலேஸ். சரிங்களா, சிமிலர் டு ஹைட்ரோலேஸ்னால் என்ன நடக்குது? தெர் இஸ் பிரேக்கேஜ் ஆஃப் பாண்ட் via water with the help of water there is a breakage of bond. ஆனால் லையேஸில் பார்த்தீங்கன்னா there is a breakage of bond but not with the help of water, சரிங்களா, ஸோ தட் எப்படி டெஃபினிஷன் இருக்குங்க? there is a breakage of bond or removal of group from a substrate other than hydrolysis. அப்போனா other than removal of water there is a breakage of bond. இங்கே bond break ஆகுது but not with the help of water. சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். fructose 6-phosphate gives you DHAP. DHAP என்னென்னா dihydroxy acetone phosphate plus glyceraldehyde 3-phosphate. சரிங்களா, நீங்கள் இந்த ரியாக்ஷன் நீங்கள் 11th பார்த்துருப்பீங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃப்ரம் கிளைகோலைசிஸ். சரிங்களா, இதுதான் an எக்ஸாம்பிள் ஆஃப் லையேஸ். அப்போனா இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் இது
ஆல்டோலேஸ். சரிங்களா, ஆல்டோலேஸ். அப்போனா ஆல்டோலேஸ் இஸ் ஏ லையேஸ். இங்கே என்ன நடக்குது? fructose 6-phosphate got split into DHAP and glyceraldehyde 3-phosphate but not with the help of water, so that aldolase is a lyase. சரிங்களா. then coming to the next class என்ன? OTHLILT. சரிங்களா, O முடிஞ்சு, T முடிஞ்சு, H முடிஞ்சு, L முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஐனா ஐசோமரேஸ். ஐசோமரேஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு சப்ஸ்டிரேட் ஏ இருக்குன்னா அது வந்துட்டு ப்ராடக்ட் பி தருது. சரிங்களா, அப்போனா திஸ் பி வில் பி an isomer of its substrate. சரிங்களா, isomer of its substrate. It can be geometrical or optical isomer இருக்கலாம். ஐசோமர்னா என்ன? it will be having same molecular formula but different structural formula. கரெக்டா? தென் இப்போது இந்த ஏ வந்து got converted into B. இந்த B வந்துட்டு இட் இஸ் an isomer of an A. சரிங்களா, இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் பேர் தான் என்னது? ஐசோமரேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோமா, fructose 6-phosphate got split into DHAP and glyceraldehyde 3-phosphate. இப்போது இந்த DHAPயும் இந்த glyceraldehyde 3-phosphate ரெண்டுமே ஐசோமர்ஸ் தான். அப்போனா இது ரெண்டுத்துக்குமே there will be same molecular formula but structure formula வந்து டிஃப்ரெண்ட். சரிங்களா, இப்போது DHAP நம்ம எப்படி எழுதலாம்னா CH2OH C double bond O CH2O CH2PO2 -3. இப்போது DHAP அதோட ஐசோமர் என்ன? glyceraldehyde 3-phosphate. சரிங்களா, இது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா C double bond O CH2OH CH2O CH2PO2 இப்படி தான் இருக்கும். அப்போனா இங்கே என்ன நடந்திருக்கு? இது ரெண்டுத்தோட மாலிகுலர் ஃபார்முலா சேம், ஆனால் ஸ்ட்ரக்சரே இட் இஸ் காட் டிஃபர்ட். எப்படி? இந்த OHும் இந்த ஓவும் வேறு வேறு பொசிஷனில் இருக்குது. ஸோ தட் திஸ் போத் ஆர் ஐசோமர்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் சரிங்களா, இப்போது நம்ம இந்த ரியாக்ஷன் பார்த்தோமா, DHAP இஸ் an isomer of glyceraldehyde 3-phosphate. இதுக்கு ஹெல்ப் பண்ணுற இது கன்வெர்ட் பண்ணுற என்சைம் பேர் என்ன என்சைம்னா ட்ரையோஸ் ஃபாஸ்ஃபேட்டேஸ். சரிங்களா, இப்போது 5 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் we are going to 6th class. 6th class என்னது? OTHLILT. இன்னொரு என்ன வந்துட்டு லைகேஸ். உங்கள் லைகேஸ் இந்த பேர் பார்த்ததே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைகேஸ் என்ன? there is a binding of two substrates. சரிங்களா, binding of two substrates. இந்த என்சைம் என்ன பண்ணுது? it binds two substrates. it binds two substrates. சரிங்களா, அதோட there will be hydrolysis of ATP simultaneously. சரிங்களா, எப்படி எழுதுவீங்க? லைகேஸ் எப்படி இந்த நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்டால் எப்படி எழுதுவீங்க? this enzyme helps in binding of two substrates with simultaneous hydrolysis of ATP. சரிங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா acetyl CoA plus CO2 plus ATP. சரிங்களா, gives you malonyl CoA plus ADP plus inorganic phosphate. சரிங்களா, இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? இந்த acetyl CoA got binded with CO2 and it gave us malonyl CoA. சரிங்களா, இப்போது இதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா acetyl CoA
டீகார்பாக்சிலேஸ். அசிட்டைல் கோயை டீகார்பாக்சிலேஸ். ஏன் அசிட்டைல் கோயை டீகார்பாக்சிலேஸ்? எந்த சப்ஸ்டியூட் வந்துட்டு இங்கே லைகேட் ஆகுது? அசிட்டைல் கோயை காட் லைகேட் வித் CO2. அதனால அசிட்டைல் கோயை அந்த சப்ஸ்டியூட் பேர் எழுதிட்டோமா? இங்கே என்ன நடக்குது? தெர் இஸ் எ லாஸ் ஆஃப் CO2. அதனால தான் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. அதனால தான் இதுக்கு பேர் அசிட்டைல் கோயை டீகார்பாக்சிலேஸ். திஸ் என்சைம்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கன்வர்ஷன் ஆஃப் அசிட்டைல் கோயை டு மெலனின் கோயை வித் அடிஷன் ஆஃப் CO2 அண்ட் ATP. சரிங்களா? Then finally we are coming to the final class, 7th class. The 7th class தான் translocase. இந்த group of enzymes என்ன பண்ணுன்னா, it translocates ions or organic compounds from இதங்களோட மெம்பரேன்னா from one side of membrane to other side of membrane. சரிங்களா? Translocases helps in movement of ions or organic compounds from one side of the membrane to other side of the membrane. It can be with the help of ATP or without the help of ATP. சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் இது எழுதினாலே you can get 5 marks. இது எப்போ இந்த IUBMB classification will be asked in 5 marks. இல்லைனா this may be asked in 15 marks. ஒரு சப்டிவிஷனாக கேட்கலாம் 5 மார்க்காக. இந்த 7 கிளாஸ் எழுதினாலே you can get easily, you will get 4 to 4.5 marks with examples. எழுதுனா you will get 4 to 4.5 marks. அவ்வளோதான். தேங்க்யூ. என்னது? DHAP and glyceraldehyde 3-phosphate. சரிங்களா?